போன ஜூலை மாதத்தில் எனக்கு வேலையில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை சொல்ல முடியாது. நான் வேலையை விட்டே போகலான்ற மாதிரி ஒரு நெருக்கடி. எனக்கு மேலே இருந்த ஹையர் ஆஃபீஸ் வந்து அவ்வளோ ப்ரெஷரு. கிறிஸ்டின்னா அவருக்கு ஆகாது. ஏறக்குறைய அவர் வந்து ஒரு வருஷம்தான் ஆகுது எங்கள் கம்பெனியில். ஆனால் அவர் வந்து ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்கு மேலே அவராலே வெளியே போயிட்டாங்க. அந்தளவுக்கு அவர் எல்லோரையும் ட்ரபிள் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுவார். அந்த நெருக்கடி சூழ்நிலை நானும் வந்து நின்றுட்டேன். போன மாதம் வந்து 7ஆம் தேதி நினைக்கிறேன், அன்றைக்கி வந்து ஃபோன் கால் பண்ணி ஒரே இதுமாதிரி பிரச்சனைலாம் நிறையா ஆயிடுச்சு. ஸோ நான் அந்த இடத்துல இருந்தே மார்க்கெட்டில் இருக்கும்போது அண்ணனுக்கு ப்ரேயர் பண்ணேன், ஜெபம் பண்ணேன், இந்தமாரி கால் பண்ணேன். நான் இந்தமாரி சுச்சுவேஷனை நான் வேலையை விட்டு போகலாம் ஏன்பா அப்படின்னாரு. அப்புறம் நீ வேறு எங்கன்னா முன்னே ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படின்னாரு. இல்லை நான் இப்போ தான் அந்தமாரி சுச்சுவேஷனில் இருக்கிறாரு. அப்புறம் என்ன சொன்னேன்னா, சரி நான் இங்கேயே ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். நான் இங்கேயே மார்க்கெட்டில் கண்ணை மூடி ஓரமாக நின்று ஜெபம் பண்ணார் அண்ணன். ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரிப்பா நல்லது தான் நடக்கும், நீ பாரு அப்படின்னாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா போன மாதம் 7ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது. இந்த மாதம் 7ஆம் தேதி கம்பெனி விட்டு ஆண்டவர் அவரை போக வச்சிட்டாரு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் போயிட்டாங்க. அவர் வெளியே போனதுனால கம்பெனியில் பல பேர் வந்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இவர் போனதுக்கு வந்து ஏசாமி தான் காரணம்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட, எனக்கு அவர் ஃப்ரெண்டு, அவர் வந்து சொல்லியிருக்காரு, உங்கள் சாமியால் தான் அவர் வேலையை விட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் போன மாதம் நாங்கள் பண்ண பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து சீசனே கிடையாது. சீசன் டைமில் லாஸ்ட்டு டிசம்பரில் நாங்கள் 1,36,00,000 பண்ணோம். ஆனால் இப்போ ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா வெறும் 95 லட்சம் தான் பண்ணியிருந்தோம். இப்போ ஜூலையில் பார்த்தோம்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கர்த்தருடைய அற்புதம் நடந்ததுனால 1,40,00,000 பண்ணோம். கம்பெனி இதை பார்த்துட்டு நாங்கள் செலிப்ரேஷன் பட்ஜெட்டும் எங்களுக்கு கொடுத்தாங்க. கர்த்தர் இந்த 2 அற்புதத்தை எனக்கு செய்து கொடுத்தார். நான் வேலையிலேருந்து இந்த மாதம் நான் இருந்திருக்க மாட்டேன். ஸோ அவ்வளோ ஒரு நெருக்கடியில் இருந்தேன். அண்ணனுக்கு அன்றைக்கி ஜெபம் பண்ண சொல்லி கேட்டுருந்தேன். ஸோ அவர் ஜெபம் பண்ணதுனால இன்றைக்கி நான் கண்டினியூ பண்ணுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட எழுப்புதல் காலத்தில் நாம் எப்படிப்பட்டவளாய் இருக்க வேண்டும், நாம் எப்படிப்பட்டவளாய் இருக்க வேண்டும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. எழுப்புதல் காலத்தில் 1ஆம் நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்கள் எப்படி இந்த ஊழியத்தை நிறைவேற்றினார்கள் என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டால்தான் எழுப்புதலின் நம்முடைய பங்கு, எழுப்புதலிலே நாம் எப்படிப்பட்ட பங்கு வகிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, எழுப்புதல் என்று சொன்னால் ஒருவேளை ஏதோ ஒன்று வானத்திலேருந்து வந்து இறங்கிற ஒரு காரியம் அல்ல, ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கிற காரியம் அல்ல. ஜனங்களுக்குள்ளாய் மனம் திரும்புதல் உண்டாகி இயேசுவை ஏற்றுக்கொள்வதும், சபைகளுக்கு ஜனங்கள் வந்து கர்த்தரை ஆராதிப்பதும் தான் எழுப்புதலுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எழுப்புதலை குறித்து நாம் அறிந்து கொள்ளுகிற நமக்கு எழுப்புதலில் நமக்கு என்ன பங்கு என்று சொல்லி நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம நினைக்கலாம், ஒரு சிலர் அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை, அது ஏதோ ஊழியக்காரங்களுக்கு அல்லது ரொம்ப முதிர்ந்த விசுவாசிகளுக்கு தான், நம்ம தான் வேலையில் இருக்கிறோமே, நம்ம தான் இந்த பிஸ்னஸில் இருக்கிறோமே, அல்லது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நம்ம போய் அதில் கலந்துக்கலாம், அதை கேட்கலாம், அது அந்த மாதிரி தான் நம்முடைய காரியம் என்று சொல்லி நம்மையே நாம் லிமிட் பண்ணிக்கிட்டு எழுப்பதற்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொழுதும் இருப்பதற்கு காலம் அல்ல. எழுப்பதில் அநேக காரியங்கள் உண்டு. அதில் கட்டாயம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு உண்டு. ஹல்லேலூயா. அது சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு எழுப்புதலிலே உண்டு. யாரும் எனக்கு இல்லை அப்படி சொல்லி தட்டி கடிச்சிட்டு போகக்கூடிய காலம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி
நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய ஆவியினால் நம்மை அபிஷேகம் பண்ணி அவர் தம்முடைய பிள்ளையாய் நம்மை இந்த உலகத்தில் வைத்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து வருகிறதற்கு காரணம் சும்மா அப்படியே அழகு பார்த்துட்டு போகிறதுக்காக அல்ல, அவருக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். இயேசுக்காக இந்த உலகத்திலே நாம் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்மை அவர் அழைத்தும் இருக்கிறார், நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை அவர் இதுவரை நடத்தி கொண்டும் ஆசீர்வதித்தும் வழி நடத்தி வருகிறார். பிரியமானவர்களே, எழுப்புதலிலே நமக்கு என்ன பங்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கலாம். 1 பேதுரு 4:13 வாசிக்கலாம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக, நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாய் அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. எழுப்புதலிலே நம்முடைய பங்கு என்னன்னா, பாடுகளிலே பங்காளிகளாக இருப்பது தான். ஹல்லேலூயா. அவர் மகிமையிலே வெளிப்படும் பொழுதே ஜாலியாக போயிடலாம் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. பாடுகளிலே பங்குள்ளவர்கள் தான் அந்த மகிமையில் வெளிப்பட முடியும். நிறைய பேருக்கு பார்த்தோன்னு சொன்னாக்கா, நம்ம அப்படியே சுகபோகமாக இருந்துட்டு நம்ம விரும்புகிறபடியெல்லாம் செய்துட்டு நம்ம விரும்புகிற காரியெல்லாம் நடந்துட்ட கர்த்தர் நம்ம நடத்துகிறாரு, அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, நீ எழுப்புதலிலே பங்குள்ளவர்களாக இருக்கணும்னாக்கா பாடுகளிலே பங்காளிகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் மகிமையில் வெளிப்படும் பொழுது வருகைக்கு முன்பதாய் ஒரு பெரிய எழுப்புதல். அந்த எழுப்புதல் வரும் பொழுது என்ன நடக்குமா? பாடுகள் உண்டாகும், உபத்திரவங்கள் உண்டாகும், நெருக்கங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், ஜெபிக்க முடியாதபடி பல தடைகள் வரும். பாருங்க, அதை நாம் கடந்து அதிலே நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது, அதிலே நம்முடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கிறது, அதிலே நாம் பங்காளிகளாய் இருக்க வேண்டும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, ஆசீர்வாதம் மட்டும் வேணும், பாடுகள் வேண்டாம். ஆசீர்வாதம் மட்டும் வேணும், நமக்கு உபத்திரவங்கள் வேண்டாம். அல்லது ஆண்டவர் நம்மை பாதுகாத்து தான் வச்சிருக்கணும் தவிர கொஞ்சமும் நெருக்கம் வரக்கூடாது, கொஞ்சம் உபத்திரம் வரக்கூடாதுனாக்கா உங்களுக்கும் எழுப்புதலுக்கும் சம்மந்தமே கிடையாது. எழுப்புதலிலே பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால், அவர் மகிமையிலே வெளிப்படும் பொழுது அந்த மகிமைக்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பாடுகளிலே பங்காளிகளாய் இருப்பதிலே சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. பாடு வருதுன்னு சொன்னாக்கா, நான் தான் ஜெபம் பண்ணுறேன்னு எனக்கு ஏன் பாடு வருது? நான் தான் எழுப்புதலுக்காக எப்படியெல்லாம் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுறேன், எனக்கே இது வருது, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? அது இதுவா அப்படி ஆராய்ச்சி, நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுவோம். பாருங்கள், இதனால் வந்திருக்கலாம், நம்மளே இமேஜின் பண்ணிக்கிறது. நமக்கு ஒன்றும் மூளையும் கிடையாது, அறிவும் கிடையாது. நம்ம என்ன செஞ்சுக்கிறது, நம்மளே நம்ம இமேஜின் பண்ணிக்கிறது. அது இதனால் வந்திருக்கோம், அது அதனால் வந்திருக்கோம், நமக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிறது, நமக்கு ஏற்ற மாதிரி அப்படி வளைச்சிக்கிறது. பாருங்கள், இந்த ஜாலம்லாம் கர்த்தருடைய எழுப்புதலே நடைபெறாது. அது நம்ம திருப்திப்படுத்திக்கிறதுக்கு, நம்ம செய்யறதுக்கு கரெக்டுன்னு சொல்லி பேசிக்கிறதுக்கு ஒன்றா ஈடுபடும். ஆனால் கர்த்தருடைய எழுப்புதலிலே நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால், அது ஊழியம் செஞ்சாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, அல்லது தேவனுடைய வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, பாடுகளிலே பங்குள்ளவர்களாக இருக்கிறவர்கள் தான் எழுப்புதலுக்கு பங்காளிகளாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. பாடுகள் இல்லாமல் எழுப்புதல் கிடையாது.
இயேசு அவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவனாய் இருந்தார், அவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருந்தார். ஆனால் அவருக்கு ஏற்பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவமானப்பட்டார், அசிங்கப்பட்டார், காரி துப்பப்பட்டார், கேவலமாய் பேசப்பட்டார், தன்னுடைய சரீரமெல்லாம் காயப்படுத்தப்பட்டார், தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார், எல்லாவற்றையும் நமக்காக துறந்தார், எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்தார். எவ்வளவு பாடுகள் பாருங்க, எவ்வளவு வேதனை பாருங்க. இதையெல்லாம் அவர் தாங்கிக் கொண்டபடினாலே தான் மகிமையிலே பிதாவுடைய வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மகிமை பொருந்தினவராய் மீண்டும் அவர் வரப்போகிறார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக ஒரு பெரிய எழுப்புதல் இன்று வரை நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் எழுப்புதலிலே பங்கு பெற வேணும்னு சொன்னாக்கா உங்களுக்கு பாடுகள் வருதா, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும்னு வசனம் சொல்லுது. அதை ஹாப்பியாக ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு ஏன் வருதுன்னு கேள்வி கேட்டாக்கா உனக்கும் உங்களுக்கும் எழுப்புதலுக்கும் ஆண்டவருடைய வருகைக்கு சம்மந்தம் கிடையாது. ஆண்டவருடைய வருகை சமீபமாயிற்று. எழுப்புதல் காலத்தில் நாம் இருக்கிறோம். இன்னும் எனக்கு எதுவும் வரக்கூடாது, நான் நல்லாவே இருக்கணும், எல்லாமே எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும், எல்லாமே நான் விரும்புகிறபடி நடக்கணும்னு சொன்னாக்கா நமக்கு வேதம் தெரியலன்னு அர்த்தம், பைபிளை புரிஞ்சு கொள்ளலைன்னு அர்த்தம். பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, கர்த்தருடைய வேத வசனம் நம் பாடுகளிலே பங்காளிகளாய் இருக்க வேண்டும் என்பதாக. அதனால் பாடுகள் வருகிறதுனால நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கடைசி கால எழுப்புதலிலே உபத்திரவம் வரும். எல்லா மனுஷனுக்கும் வரும், ஜெபிக்கிறவனுக்கும் வரும், ஜெபிக்காதவர்களுக்கும் வரும், ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கும் வரும், ஆண்டவரை நேசிக்காதவர்களுக்கும் வரும். நீ உண்மையாக இருந்தால் உங்களுக்கும் வரும், தாறுமாறாக இருக்கிறவனுக்கும் வரும், எல்லாருக்கும் உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும். ஆனால் அந்த பாடுகளை தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் எழுப்புதலிலே பங்காளிகளாய் நாம் இருக்க முடியும். ஹல்லேலூயா. உங்கள் பாடுகளில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் உபத்திரவ நேரங்களில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? கண் இருக்கா, காது இருக்கான்னு கேட்குறீங்களா? இது இருக்கா, அது இருக்கான்னு சொல்கிறீங்களா? நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படி கேட்குறீங்களா? சிலர் கேட்பாங்க அப்படி. சிலர் பாருங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இப்படியே டிக்ளேர் பண்ணுவாங்க, இப்படியே சொல்லுவாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வசனம் நமக்கு எவ்வளோ அழகாக போதிக்குதுறது, எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். நீங்கள் பாடுகளில் பங்குள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரம் இல்லை நான் சொன்னார். நீ அப்படியே இருப்ப, நீ அப்படியே ரொம்ப சஃபிஷியண்ட்டாக, ரொம்ப அப்படியே சுகபோகமாக இருப்ப அப்படி சொன்னார். உபத்திரவம் உண்டு. இயேசு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. கடைசி காலத்தில், எழுப்புதல் காலத்தில் உபத்திரவம் இருக்கத்தான் செய்யும், பாடுகள் இருக்கத்தான் செய்யும், நெருக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அது வேலை இடத்துல இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, கணவனாலேயோ மனைவியாலேயோ சபையாலேயோ அல்லது உறவுகளாலோ ஏதோ ஒரு விதத்தில் பாடுகள் நமக்கு வரதான் செய்யும். அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் எழுப்புதலுக்கு பாத்திரவான்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. சும்மாலாம் எழுப்புதலில் பங்கு உள்ளவர்களாக மாற முடியாதுங்க. சும்மாலாம் நான் இப்படி எழுப்புதலுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், எழுப்புதலில் நான் பங்காளிகளாக இருக்கிறேன்,
நோ, நீ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியே ஆகணும். பாடுகளை சகித்தே ஆகணும். பாடுகளின் வழியாகத்தான் எழுப்புதல் வரும். உபத்திரவத்தின் வழியாகத்தான் எழுப்புதல் வரும். அப்போஸ்தலனாகிய பவுலை அடித்து தெருவில் போட்டு போயிட்டாங்க. அவன் செத்து போயிட்டான்ற விட்டுட்டு போயிட்டாங்க. அவனை இழுத்து கொண்டு போய் தெருவில் போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் எழும்பி மறுபடியும் அதே இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணுறான். எழுப்புதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அநேக ஊழியங்களே செய்கிறான். எழுப்புதல் உண்டாயிற்று. எந்த சீசனுக்கு பயந்து ஓடினாங்க ஒரு காலகட்டத்தில், அவருடைய மரணங்கள் எல்லாம் பார்த்தோம் சொன்னோம்னாக்கா, அடித்து கொன்றார்கள், தலைக்கீழாய் சிலுவையில் அடித்தார்கள். எவ்வளவோ கொடுமையான மரணங்களை ஃபேஸ் பண்ணாங்க, பாடுகளை ஃபேஸ் பண்ணாங்க. அது நிமித்தமாகத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் எழுப்புதலோடு ஜீவனோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். எழுப்புதலிலே நீங்கள் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு வருகிற பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை ஃபேஸ் பண்ணுங்க. நீங்கள் தான் பார்ட்னர். ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாத்துலேயும் பார்ட்னர் இருக்கணும் அப்படி விரும்புகிறோம் இல்லை? இதில் பங்குதாரராக இருந்தால் நல்லா இருக்கும். அதில் ஷேர் மார்க்கெட்டில் பார்ட்னராக இருக்கணும், பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்கணும், அல்லது அதில் எல்லாத்துலேயும் நம்ம அப்படியே பார்ட்னராக இருக்கணும்னு விரும்புகிறோம் இல்லை? பாருங்கள், பாடுகளிலேயும் நீ பார்ட்னராக இருக்கணுமா? பாடுகளிலே பிரச்சனைகளிலும் பங்குள்ளவர்களாக இருக்கணுமா? பைபிள் அப்படி தான் சொல்லி கொடுக்கிறது. அப்போ தான் நமக்கு எழுப்புதல், தேசத்தில் எழுப்புதல் வரும். சும்மாலாம் வராது. 2 அடி வாங்கணும், காரி துப்பப்படணும், அவமானப்படுத்தப்படணும், துரத்தி விடணும், நம்மளை எல்லாத்தையும் பிடிங்கின்னு துரத்தி விடணும். எல்லாம் வாங்கினாதான் எழுப்புதல். ஹல்லேலூயா. சும்மானா போய் இயேசு நல்லவர், இயேசு ஜீவிக்கிறார், அப்படியே கனப்படுத்தி உட்கார வச்சு அப்படியே நல்ல பட்டு கம்பளம்லாம் வருத்தி அதில் விரித்து அதில் நடக்க விட்டு வாங்க 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 அப்படிலாம் யாரும் கூட மாட்டான். இனி போனால் அடி தான் வாங்கணும், நீ போனால் துரத்தி தான் விடுவான். நெருக்கங்கள் இருக்க தான் செய்யும், உபத்திரவங்கள் இருக்க தான் செய்யும், அவமானங்கள் நிந்தனைகள் எல்லாம் இருக்க தான் செய்யும். எல்லாவற்றையும் சகித்து தான் ஆகணும். இயேசு அவமானங்களை சகித்தார், பாடுகளை சகித்தார், நிந்தனைகளை சகித்தார், அவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டார். எல்லாவற்றையும் அந்த பாடுகளை இயேசு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசுவை சந்திக்கணும்ல, எழுப்புதலில் நீங்கள் பங்கு பெறணும்ல, உங்களுக்கு வருகிற பாடுகளை குறித்து கவலைப்படுறீங்களா? உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை குறித்து கவலைப்படுறீங்களா? உபத்திரவங்களை குறித்து கவலைப்படுறீங்களா? அப்படி கவலைப்பட்டேன்னு சொன்னோம்னாக்கா, ஆண்டவருடைய வருகைக்கு நாம் இன்னும் ஆயத்தமாகலன்னு அர்த்தம். இயேசுவை சந்திக்க இன்னும் ஆயத்தமாகலன்னு அர்த்தம். அவருடைய எழுப்புதலுக்கு நாம் பங்காளர்களாய் இன்னும் மாறவில்லைன்னு அர்த்தம். நீங்கள் அதில் பார்ட்னர் ஆகணும்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், முதலீடு செய்தே ஆகணும். என்னத்துங்க முதலீடு செய்யணும்? உங்கள் உபத்திரவத்தையும், உங்கள் பாடுகளையும், உங்களுடைய நிந்தனைகளையும், உங்கள் அவமானங்களையும் எழுப்புதலுக்கு நீங்கள் முதலீடு செய்தே ஆகணும். ஹல்லேலூயா. அப்போ தான் எழுப்புதல் வரும். அதுக்கு தான் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். எந்த சீசனும் உபத்திரவப்படாமல் ஊழியம் செய்யவே இல்லை. எல்லா ஊழியக்காரர்களும் சரி பாடுகளோடு தான் ஊழியம் செஞ்சாங்க, உபத்திரவத்தோடு தான் ஊழியம் செஞ்சாங்க, நேக நெருக்கங்கள் மத்தியில் தான் ஊழியம் செஞ்சாங்க. அதன் விளைவாகத்தான் 1ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. எனக்கு அன்பானவர்களே, இயேசுனுடைய 2வது வருகைக்கு முன்பதாக இருக்கிற எழுப்புதலிலே அதே விதமான பாடுகளும், அதே விதமான உபத்திரவங்களும், அதே பிரச்சனைகளும் நம்மையும் தேடி வரும். இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, இதை முதலீடாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்கு
பங்காளர்களாய் நாம் மாறணும். ஹல்லேலூயா. அப்படி பங்காளர்களாய் மாறும் பொழுது தான் எழுப்புதலுக்கு நாம் ஆயத்தமாயிட்டோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எதுக்கு ஏன் சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா ஒரு பொழுதும் நம் பங்காளர்களாக இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ரெண்டாவது, நீங்கள் எழுப்புதலுக்கு பங்காளர்களாக மாறணும். எழுப்புதலில் பங்காளர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பார்ட்னராக இருக்கணும்னு சொன்னாக்கா வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:23. சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். எதுல பங்காளர்களா மாறணுமா? ஹல்லேலூயா. சுவிசேஷத்தில் பங்காளர்களா நீங்க மாறினாதான் எழுப்புதலுக்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்க, நான் நல்லா இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஜெபம் பண்ணுறேன், அது போதும், இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த காலம் முடிஞ்சிடுச்சு. எழுப்புதலுக்கு நீங்கள் ஆயத்தப்பட்டுட்டீங்க. எழுப்புதலுக்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. உங்கள் நிமித்தமாய் கர்த்தர் தேசத்தில் எழுப்புதலை கொடுக்கணுன்னாக்கா நீங்க சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பங்காளியா மாறணுமா? சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நீங்க பார்ட்னரா மாறணும். ஏதோ ஒரு விதத்துல நீங்க பார்ட்னரா மாறணுமா? அப்பதான் எழுப்புதலுக்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்கன்னு அர்த்தம். எனக்கு ஊழியம் செய்ய தெரியாது பிரதர், நீங்க அப்படி சொல்லலாம். எனக்கு பைபிளே நான் படிக்கிறேன், எனக்கு தெரியாத. எப்படி இருந்தாலும் சரி, பைபிள் படித்தாலும் சரி, பைபிள் படிக்கிறதுனாலும் சரி, நீங்க சுவிசேஷம் அறிவித்தே ஆக வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோன்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறதுன்னு சொல்றார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை எனக்கு நேரம்லாம் கிடையாது சொல்லாதீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, அது இது எந்த காரணமும் சொல்லாதீங்க. உனக்கு சான்ஸ் கிடைச்சாலும் சரி, சான்ஸ் கிடைக்காம போனாலும் சரி, சுவிசேஷ அறிவிப்பதற்கு கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. இப்போ பாருங்க, எழுப்புதல் எப்போ வரும்? நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுதுதான். சுவிசேஷம் அறிவிக்காம ஆண்டவர் எழுப்புதலை எப்படி கொண்டு வர முடியும்? அதில் நம்ம பார்ட்னராக இருக்கிறோமா? பங்காளினா பார்ட்னர். அதில் பார்ட்னராக இருக்கிறோமா? இயேசுவோடு கூட இணைந்து இருக்கிறோமா? இயேசுவோடு கூட இணைந்து அதில் பங்காளர்களாக சேர்ந்து ஊழியம் செய்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி எழுப்புதல் வரும்? கடைசி காலத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பாருங்க, 1ஆம் நூற்றாண்டில் சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் எவ்வளவோ பாடுகள், எவ்வளோ ஜேர்னி, பலவிதமான உபத்திரவங்கள். ஒரு பக்கம் இயற்கை, ஒரு பக்கம் பிசாசு, ஒரு பக்கம் சதி திட்டங்கள் தீட்டப்பட்டு எதிரிகளால் எல்லாவற்றையும் தாண்டி ஓடி ஓடி சுவிசேஷம் சொன்னாங்க. தடுத்தாலும் சுவிசேஷம் சொன்னாங்க, அடித்தாலும் சுவிசேஷம் சொன்னாங்க, வெறுத்தாலும் சுவிசேஷம் சொன்னாங்க, துரத்தி விட்டாலும் சுவிசேஷம் சொன்னாங்க. வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம், எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் ஓடி 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 சுவிசேஷம் சொன்னாங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம ஜம்முன்னு உட்கார்ந்துக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறாரு. வர்றதுக்கு முன்னாடி ஒரு எழுப்புதல் நம்மை ஆண்டவர் சீஷர்களாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை கொண்டுதான் சுவிசேஷத்தை கர்த்தர் அறிவிப்பார். அப்ப நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுதுதான் அவருடைய பங்காளிகளாய் மாறுகிறோம்.
சுவிசேஷத்தின் பங்காளிகளாக இருக்கணும். அப்போ தான் எழுப்புதல் வரும். ஹல்லேலூயா. சுவிசேஷம் சொல்கிறோமா? இயேசு நல்லவன் சொல்கிறோமா? இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்கிறோமா? இயேசு உன்னை ரட்சிக்கிறான்னு சொல்கிறோமா? என்ன ஊழியம் செய்கிறோம்? அல்லது உங்களால் அப்படி செய்ய முடியலையா? ஏதாவது ஒரு ஊழியத்தை தாங்குறீங்களா? ஏதோ உங்களால் முடிஞ்சதை கொடுத்து ஊழியத்துக்கென்று உதவி செய்கிறீங்களா? நீங்கள் பார்ட்னராக இருக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் கை கழுவிட்டு போகிறது கிடையாது. உட்காந்து சர்ச்சில் உட்காந்து 2 வார்த்தை கேட்டுட்டு ஊழியக்காரர் சொல்கிறது கேட்டுட்டு சரி அதன்படி நடக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்து போகிறது கிடையாது. நீங்கள் அதில் உங்களுடைய பங்கு இருக்கணும். நீங்கள் அதில் பார்ட்னராக இருக்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. சுவிசேஷத்தின் பங்காளிகளாக இருக்கணும். நீங்கள் சுவிசேஷத்தில் பங்காளிகளாக இருக்கீங்களா? எப்படி சுவிசேஷம் சொல்கிறீங்க? அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், சுயநலமாக வாழ்ந்துட்டுருக்கோம். சுயநலமான காரியங்களை செய்கிறதுக்கு முன்னாடி வருவோம். தன்னுடைய காரியங்கள், தன்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள் போதுமானதாக இருந்தால் போதும். மற்றவங்களை குறித்து யோசிக்கவே மாட்டோம். ஊழியத்தை குறித்தோ ஊழிய காரியங்களை குறித்து யோசிக்கவே மாட்டோம். பிரியமானவர்களை, நீ எழுப்பதில் பங்கு பெறனாக்கா ஊழியந்தான் பிரதானமாக இருக்கணும். அதன் பின்பு தான் வேலை, மற்ற காரியங்கள் எல்லாமே. உங்களுடைய நோக்கமெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது, எப்படியாகிலும் தேசம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. பேங்க்கில் சேர்த்து வைக்கிறது கிடையாது, நட்டையும் சேர்த்து வச்சுக்கிறது கிடையாது. அது அழிந்து போகும். ஒரு நாள் அது நம்மை விட்டு போகும். ஆனால் சுவிசேஷனுடைய பாதம் அவருடைய பார்வையிலே அழகானது. அவர் அதை கிரீடங்களை கொடுத்து வரவேற்பார். சுவிசேஷம் அறிவிக்கிறவனுக்குத்தான் மகிமையிலே இடம் உண்டு. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, இனிவரும் காலங்கள் கொடுமையான காலங்கள், உபத்திரவமான காலங்கள், பாடுகளும் பிரச்சனைகளும் நிறைந்த காலங்கள். இந்த காலத்தில் நம்ம எங்கே போய் சுவிசேஷம் சொல்கிறது? நோ, உங்களுக்கு அதில் பங்கு இருக்கணும். ஏதாகிலும் ஒரு விதத்தில், எப்படியாகிலும் ஏதோ ஒரு ஊழியத்தில் ஏதாகிலும் செய்தே ஆகணும். ஏதாகிலும் நீங்கள் சுவிசேஷம் அறிவித்தே ஆகணும். இயேசுவை குறித்து சொல்லியே ஆகணும். அந்த கட்டத்துக்குள்ளே நாம் வந்து விட்டோம். ஸோ அப்போ தான் நமக்கு தேசத்தில் எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவார். அப்போ தான் நீங்கள் நான் அதில் பங்காளின்னு சொல்லிக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கும் ஊழியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. பவுல் சொல்கிறது போல் ஐயோ தான். ஐயோனாக்கா அதனுடைய மீனிங்கே வேறு, அப்படியே அர்த்தமே வேறு. ஐயோன்னு யார் சொல்லுவா? ஐயோ போச்சு யார் சொல்லுவா? நரகத்தில் தான் ஐயோ. எனக்கு அன்பானவர்களை, எழுப்புதல் கூட்டத்தில் நீ சுவிசேஷம் அறிவிக்காமல் எந்த எழுப்புதல் கூட்டத்திலையும் பங்கு பெறாதீங்க. எழுப்புதல் கூட்டத்தில் நீங்கள் எழுப்புதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்காதீங்க. எழுப்புதல் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கட்டாய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் எப்படியாகிலும் தேசத்துக்குள்ளாய் கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தான் நீங்கள் அதில் பார்ட்னராக இருக்க முடியும். ஒருவேளை உங்களுடைய ஃபைனான்ஷியல் காரியங்களில் அல்லது உங்களுடைய ஜெபத்தில் அல்லது நீங்கள் நேரடியாக இறங்கி செய்வதில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஊழியம் செய்தே ஆக வேண்டும். அப்போ தான் ஊழியத்தில் நீங்கள் பங்காளர்களாக மாற முடியும். ஹல்லேலூயா. எழுப்புதல் காலத்தில் உங்களுடைய பங்கு ஊழியம் செய்வது. ஊழியம் செய்வது, அதுக்கு தான் அபிஷேகம். ஹல்லேலூயா. அந்த சாமர்த்தியத்தை கர்த்தர் தருவார், அந்த அறிவை கர்த்தர் தருவார், எப்படி ஊழியம் செய்யணுன்ற ஞானத்தை கர்த்தர் தருவார். பேச வேண்டியதை அந்த நேரத்தில் ஆவியானவர் பேசுவார். ஹல்லேலூயா. அப்போ எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான்.
எல்லாம் ஊழியக்காரிங்க தான். எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைலாம் சொல்லாதீங்க. எழுப்புதலில் நீங்கள் பங்கு பெறணும், எழுப்புதல் தேசத்தில் வரணும்னு சொல்லி விரும்பினாக்கா நீங்கள் சுவிசேஷம் சொல்லவே வேண்டும். ஹல்லேலூயா. அதில் பங்காளர்களாய் நீங்கள் மாறியே ஆகணும். எனக்கு கஷ்டமாக இருக்குது பிரதர், நான் எப்படி சொல்கிறது, இது எப்படி சொல்கிறது, நானே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், நானே இவ்வளோ பாடுகளில் இருக்கிறேன். இன்னும் பாடுகளுக்கு போகிறதுக்கா, இன்னும் அழுகையும் கூக்குரலும் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கா, இன்னும் வேதனை நிறைந்த இடத்துக்கு போகிறதுக்கா? தப்பிச்சுக்குங்க. சுவிசேஷம் அறிவிச்சா தப்பிச்சுக்கலாம், நியாய தீர்ப்பு நாளிலே தப்பித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ரகசியம் இருக்கு. நீ சுவிசேஷம் அறிவிச்சனாக்கா நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் நம்மை தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கடைசி கால எழுப்புதலிலே நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாய் மாறணும். ஊழியத்திலே பங்காளர்களாய் நம்மை நாம் இணைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தான் எழுப்புதலிலே நம் பங்காளர்களாய் மாறுவோம். எழுப்புதல் நம்மளுமாய் தேசத்திலே உண்டாகும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். கொலோசியர் 3:1-2. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள், பூமிக்குரியதை அல்ல. நீங்கள் கிறிஸ்துவிலே எழுப்புதலிலே நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறணும்னாக்கா மேலானவைகளை தேடுகளாய் நாம் மாறணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துடைய காரியங்களை தேடுகிறவர்களாய் நாம் இருப்போம் சொன்னாக்கா எழுப்பதற்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. ஆண்டவர் எழுப்புதலை தேசத்தில் கொடுக்க விரும்புகிறார். பரலோகத்துக்குரியவர்களை தான் நாம் சிந்திக்கணும், மேலானவைகளை தான் நாம் நாடணும், மேலான காரியங்களை தான் நாம் தேடி போகணும். மேலானவைகளை தேடாம பூமிக்குரியவர்களை சிந்தித்து கொண்டிருந்தோம்னாக்கா எழுப்புதல் இந்த தேசத்திலும் வராது. நம்மை ஆண்டவர் எழுப்பதில் பங்காளியாய் வைக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எழுப்பதில் பங்கு பெறணும்னாக்கா மேலானவைகளை தேடுவதில் பங்காளிகளாய் மாறணும். ஹல்லேலூயா. பொன்னும் வெள்ளியும் எழுப்புதலை கொண்டு வராது, மண்ணும் பொருளும் எழுப்புதலை கொண்டு வராது. பூமியில் இருக்கிற எந்த ஆசீர்வாதமும் எழுப்புதலை கொண்டு வராது. மேலானவைகளை தேடுகிறவர்கள் மூலமாகத்தான் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. பரலோகத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கும் பொழுதுதான், பரலோகத்துக்குரிய காரியங்களை தேடும் பொழுதுதான் தேசத்தில் எழுப்புதல் வரும். பாருங்க, நம்ம நல்லா பைபிள் படிப்போம், ஜெபம் பண்ணுவோம், மற்ற காரியங்கள் எல்லாம் செய்வோம். ஆனால் நம்முடைய சிந்தனை எல்லாம் பார்த்தோம்னாக்கா ஓல்லியாக இருக்கும், உலக பிரகாரமாக இருக்கும். உலகத்துக்குரிய காரியங்களே யோசிச்சுட்டு இருப்போம். இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இதெல்லாம் அப்படியே பிளான் பண்ணிகிட்டே இருப்போம். பிளான் பண்ணுங்க வாடான்னு சொல்லலை, அந்த பிளான்லாம் ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லாத போயிடும். மேலானவைகளை குறித்து நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் சேர்க்கப்படும். ஹல்லேலூயா. மேலானவைகளை குறித்து நீங்கள் சிந்திப்பீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் எழுப்பதில் பார்ட்னராக மாறிட முடியும். எழுப்பதில் நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறணும்னாக்கா உங்களுடைய சிந்தை மேலானவைகளை தேட வேண்டும். ஹல்லேலூயா.
நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்கள். சிலருடைய சிந்தை பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம செய்கிறது கரெக்டு, நம்ம எல்லாத்துலேயும் கரெக்டாக நடந்துக்கிறோம், மற்றவங்களுக்கும் உதவி செய்கிறோம், போதும். அப்படி கிடையாது. இந்த பூமிக்குரியவுகளை நீங்கள் சிந்திக்கவே கூடாது, பூமிக்குரியவுகளை நீங்கள் தேடக்கூடாது, நாடக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. அப்போ எதை நாடணுமா? மேலானவைகளை தேடுங்க, மேலானவைகளை நாடுங்க. அப்போ நம்ம எழுப்புதலுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவோம். நம் மூலியமாய் கர்த்தர் எழுப்புதலை தருவார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா, இயேசுவை ஏற்றுக்கொண்டாக்கா, நம்ம ஜெபம் பண்ணாக்கா நம்ம நல்லா இருப்போம், நமக்கு இதெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் நமக்கு பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட லெவலோடு நம்முடைய பயணத்தை முடிச்சுக்கிறோம். நம்முடைய லெவல் ரொம்ப குறிப்பிட்ட காரியத்தில் கவனமாக இருக்குது. பாருங்கள், இம்மைக்குரியவர்களை மாத்திரம் சிந்தித்து கொண்டாண்டாக்கா நம்மை போல பரிதபிக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது. ஐயோ பாவம், இந்த வாழ்க்கை, இந்த உலகம் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறது கிடையாது. நம்ம ஒன்றும் ரொம்ப நாளைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க போகிறதும் கிடையாது. நம்முடைய குடியிருப்போ பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்போ மேலானவைகள், மேலானவைகளை நாடுங்கள். இது உலகத்தினுடைய காரியங்களை குறித்து சிந்தித்து கவலைப்பட்டு ஜெப வாழ்க்கை இழந்து போவாதீங்க. சுவிசேஷம் சொல்கிறத விட்டுறாதீங்க, அல்லது வேறு எதையும் விட்டுட்டு திசை மாறி போயிடாதீங்க. நீங்கள் எழுப்பதில் பங்குள்ளவர்களாய் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, உங்கள்கிட்ட பைசா இருக்கோ இல்லையோ, நீங்கள் இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் மேலானவர்களை மாத்திரம் சிந்தித்து கொண்டிருங்க. நீங்கள் எழுப்பதற்கு பங்காளிகளாய் மாறுவீங்க. ஹல்லேலூயா. எழுப்பதில் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அந்த சிந்தனை உள்ளவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். எழுப்பதில் நீங்கள் பங்கு பெறணும்ல, உங்கள் சிந்தனை சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஹல்லேலூயா. உங்கள் சிந்தனை நீங்கள் மாற்றி ஆகணும். மேலானவைகளை சிந்திக்க உங்களை ஒப்பு கொடுங்க. பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை சிந்திக்க, இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து சிந்திக்க, இயேசு கிறிஸ்துடைய வருகையில் ஆத்துமாக்களோடு அவரை சந்திக்கும்படியாய் அதை குறித்து சிந்திக்க, அந்த பாரத்தோடு கூட நம்ம ஓடுவோம் சொன்னாக்கா எழுப்பதற்கு பங்குள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். நீங்கள் எப்படி, உங்களுக்கு தான் தெரியும் என்ன சிந்தனை இருக்குது. அங்கே வந்தால் சுகம் கிடைச்சிரும், அங்கே வந்தால் அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார், அங்கே வந்தால் ஆண்டவர் கைட் பண்ணிடுவார் சரியா, அங்கே வந்தாக்கா இதில் விடுதலை கிடைக்கும், அங்கே வந்து அவர்கிட்ட ஜோம் பண்ணிக்கிட்டாக்கா அது கிடைக்கும். அதை நாடி வந்தீங்கன்னு சொன்னாக்கா ஐயோ பாவம்தான். நம்மளை போல பரிதபிக்கக்கூடியங்க வேறு யாரும் இல்லை. மேலானவைகளை தேடி வரணும், தேவனுடைய வார்த்தைகளை தேடி வரணும், தேவனுடைய வார்த்தைகளை நிலைத்திருக்கணும், வேத வசனங்களை தேடி தேடி வாசித்து தேவனுடைய வார்த்தையின்படி நம்மை நடக்க ஒப்பு கொடுக்கணும். மேலானவைகளை நாடி ஓடணும். இப்படி ஓடுகிற பொழுது தான் எழுப்புதல் நம்மளையுமாய் கர்த்தர் தேசத்தில் கொண்டு வருவார். இந்த ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் பவுல் சரி, சீலா சரி, அப்போ பேதுரு சரி, எல்லா ஊழியக்காரங்களும் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் நிறைய நெருக்கம் அவங்களுக்கு வந்தது, அநேக பிரச்சனைகள் அவங்கள சூழ்ந்து கொண்டது, அநேக விதங்களில் அவங்க உபத்திரப்படுத்தப்பட்டாங்க. ஆனால் அவங்களுடைய சிந்தனை பார்த்தீங்கன்னாக்கா மனுஷனை உங்களுக்கு கீழ்ப்படிதை காட்டிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிது தான் எங்களுக்கு மேலானது அப்படியே சொல்கிறாங்க. நீ என்னை மிரட்டினாலும் சரி, இயேசுவின் நாமத்தை சொல்ல வேணாம்னு சொன்னாலும் சரி, நீ ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் சரி, நாங்கள் மேலானவர்களுக்கு தான் நாங்கள் கீழ்ப்படிவோம், அவருக்கு தான். நீ என்ன பண்ணாலும் சரி. அப்போ பாருங்க, அவனுடைய சிந்தனை எல்லாம் மேலானவரை குறித்து, மேலான காரியங்களை குறித்து இருந்தது. ஆகையால் தான் பாருங்க, இன்றைக்கும் அவர்கள் மூலமாய் உண்டான எழுப்புதல் தான்
உலகம் முழுவதும் இன்னும் கிறிஸ்தவத்தை ஒன்றுமே பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. அழிச்சிடணும்னு நினச்சாங்க, அது ஒழிச்சிடணும்னு நினச்சாங்க. அது வளர்ந்துட்டு தான் இருக்கு, வளர்ந்துட்டு தான் இருக்கு. ஏராளமானவர்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் அநேக ரட்சிக்கப்பட போகிறாங்க. பெரிய மாற்றம் வரப்போகிறது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் பார்ட்னராக இருக்கீங்களா? நீங்கள் எழுப்புதலில் பார்ட்னராக இருக்கீங்களா? எழுப்புதலில் பார்ட்னராக இருக்கணும்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்னது போல் இதில் பங்காளராக இருக்கணும், பாடுகளில் பங்காளர்களாக இருக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் வசனம் அப்படி தான் சொல்லுது. பாடுகள் வரும், அதில் பங்காளர்களாக இருக்கணும். ரெண்டாவது, சுவிசேஷம் அறிவிப்பதில் பங்காளர்களாக இருக்கணும். மூன்றாவது, மேலானவைகளை தேடு, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுதல பார்ட்னராக இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் நம்ம எழுப்புதலை பயன்படுத்துவார். எழுப்புதல் நம்மளுமாய் தேசத்தில் வரும். இதையெல்லாம் கொடுப்பதுக்குத்தான் அபிஷேகம் நமக்கு தேவை. இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளவே இருந்து இதையெல்லாம் செய்ய வைப்பார். பழைய ஏற்பாடு காலத்தில் ஆவியானவர் சிலர் மேலே, அப்போ பழைய ஏற்பாடு காலத்தில் ஆவியானவர் இல்லையா? அப்படியே ஒரு பெரிய கேள்வி இருக்கும். அவங்க 3 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒன்றா தான் இருந்தாங்க. அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்டவங்க மேலே வருவார். அவர் செய்ய நினைக்கிற காரியத்தை செய்ய வைப்பார். அப்புறம் அவங்கள விட்டு கடந்து போயிடுவார். ஆனால் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானுடைய காலத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானுடைய காலத்தில், கிருபையின் காலம், கிரேஸ் பீரியட். இந்த பரிசுத்த ஆவியானவர் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்காரு? நமக்குள்ளவே இருக்கார் என்றென்றைக்கும். வாசிங்க யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். இயேசு சொல்றார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் எவ்வளவு நாளா இருந்தாலும் சரி, எப்பவுமே என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி, உங்களுடனே கூட இருக்கும்போது, உங்க பேரை வச்சுங்க அந்த இடத்துல, என் கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர், வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அவர் உங்களுக்கு தந்தருள்வார். தந்தாரா? அதுக்கு தாங்க அபிஷேகம். என்றென்றைக்கு நம்ம கூட இருந்து இந்த பாடுகளை சகிக்க உதவி செய்வார். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு உதவி செய்வார். மேலானவைகளை சிந்திக்க உதவி செய்வார். அதுக்கு தான் அபிஷேகம். கடைசி காலத்தில் அப்போஸ்தலர்கள் மேலே இந்த அபிஷேகத்தை தான் கர்த்தர் ஊற்றினார். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில், எழுப்புதல் காலத்தில், எல்லார் மேலே, மாம்சமான யாவர் மேலே என் ஆவி ஊற்றுவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுகிற காலம். இந்த காலத்தில் அபிஷேகம் பெறாமல் எழுப்புதலில் பங்கு பெறணுன்னாக்கா முடியாதுங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா போ. பரலோகத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அபிஷேகம் பெற்றாதான் என்றென்றைக்கு ஆவியானவர் நம்ம கூட இருப்பார். அபிஷேகம் பெறாமல் நானே வாழ்ந்துக்கிறேன்னா வாழ்ந்துக்குங்க, விட்டுருவார். நானே பரலோகத்துக்கு ஏணியை வச்சு ஏறி போயிடுவேன்னா போங்க. எங்கேயும் போக முடியாது, கீழே தான் சரிக்கு விழுவீங்க. பிசாசு தான் இழுத்துன்னு போவான். இந்த அபிஷேகத்தை குறித்து நிறைய கேள்வியெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க. என்னை நிரப்புங்க ஆண்டவரன்னு கேளுங்க. என்னை அபிஷேகம் பண்ணுங்க இயேசுவேன்னு சொல்லி கேளுங்க. அவருடைய விருப்பம் அதுதான். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசுடைய விருப்பம் அதுதான். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அதை பெற்றுக்கொண்டாதான், ஆவியானவர் பெற்றுக்கொண்டாதான் அவர் என்றென்றைக்கு நம்ம கூட இருப்பார்.
அவர் நம்ம கைட் பண்ணுவார். நம் பங்காளிகளாய் இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் அபிஷேகம் பெற்றிருந்தாக்கா இன்னும் ஆவிலே நிரம்ப உங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. அபிஷேகம் பெறாதவங்க ஆண்டவர் என்னையும் அந்த அபிஷேகத்தால் நிரப்புங்க. எனக்கும் அந்த அக்னி வேணும். என்னையும் உம்முடைய பரலோக அந்நிய பாஷையோடு கூட பேசும்படியான அக்னியை மேலே ஊற்றுங்க. எழுப்புதல் காலத்தில் உண்டாகிற அபிஷேகத்தை எனக்கும் தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்க ஆரம்பித்தாதான் கர்த்தர் உங்களுக்கு தருவார். சீஷர்கள் அந்த நாட்களில் இயேசுவோடு கூட இருந்தாங்க, ஊழியம் செய்தெல்லாம் பார்த்தாங்க, எல்லாத்துலேயும் பங்காளர் போல இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்ததுக்கப்புறம் ஓடி மறைஞ்சிட்டாங்க எல்லாருமே. அதன் பின்பு 120 நாட்கள் கழித்து மேல் மாடியில் கூடி ஜெபிக்கும் பொழுது இந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் ஊற்றப்பட்ட உடனே எழுப்புதலுக்கு அவங்க ஆயத்தமாயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஓடி 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 ஊழியம் செஞ்சாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஆவியானவர் வந்துட்டார், அவங்க கைட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. இந்த கடைசி கால எழுப்புதலில் நீங்கள் பங்கு பெறணுன்னாக்கா எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். நான் பங்காளர்களாக இருக்கணும். பாடுகளை சகிக்கிறதுக்கு எனக்கு பலன். ஆண்டவரே, நான் மேலானவர்களை சிந்திக்கிறதுக்கு ஞானம், எனக்கு அந்த கிருபையை தாங்க அப்படி சொல்லி நம்ம எல்லாம் கேட்கலாமா? ஆண்டவர்கிட்ட என்னை நிரப்புங்க ஆண்டவரே அப்படி சொல்லி கேட்கலாமா? இந்த சோஷியல் மீடியாவில் மூலமே பார்க்கிறேன் இந்த அன்பு சகோதர சகோதரிகளை எழுப்புதல் காலத்தில் ஆவியானவர் பயன்படுத்துவீராக. உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி தகப்பனே உம்முடைய பங்காளர்களாய் மாற்றுவீராக. சுவிசேஷத்தின் பங்காளர்களாய் மாற்றுவீராக. பாடுகளை சகிக்கிற பங்காளர்களாய் மாற்றுவீராக. தகப்பனை மேலானவைகளை சிந்திப்பதிலே பங்காளர்களாய் மாற்றி அவளை கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.